சிசு ரோட் டு ரிவெஞ்ச் சிசு ஃப்ரான்ச்சைஸோட செகண்ட் பார்ட் இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ ஃபினிஷ் மூவி. ஆல்ரெடி சிசு 1 பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக சிசு போய் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக் த்ரில்லர் மூவி வித் ஒரு ஒரு லைக் அந்த ஹீரோக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, லைக் ஜான் விக் மாதிரி ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் சிசு பார்க்கலாம். அண்டு இட் வில் ப்ளோ யுவர் மைண்ட். அவ்வளோ நல்லாயிருக்கும் படம். நான் சிசுவோட ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லிட்டேன் அதோட ஸ்டோரி என்னன்னு. பட் சிசு 1 and 2 என்ன ஸ்டோரி நீங்கள் போய் பார்க்குறதுக்கு லைக் அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். நான் அதனால பிளாட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல், லைக் சஸ்பென்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த ஸ்டோரி பிளாட் மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக போய் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் காலங்களில் 1946 அந்த காலங்களில் ஒரு மனுஷன் வாரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒதுங்கி, லைக் ஸ்காண்டினேவியாவில் லேப்லாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு 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 ஆற்றுல தங்க துகள்கள் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க மைன்ஸில் போய் தேடி பார்ப்பாரு. லைக் அவராக மைன் தேடி பார்ப்பாரு. அதில் அவருக்கு ஒரு பெரிய கோல்டு மைன் கிடைக்கும். அதில் ஒரு சில தங்க கட்டிகள் எடுத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நாட்ஸீஸ் வந்து அப்போது வாரம் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது, அவங்களோட நாட்டுக்கு போகும்போது ஸ்காட்ச் டெத் டெக்னிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து போகிற வழியில் பார்க்குற எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிடுவாங்க. பிரிட்ஜஸ், ரோட்ஸு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ரோட்ஸ்லலாம் லேண்ட்மைன்ஸை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு குரூப் ஆஃப் பெட்டாலியன் கம்பெனி, நாட்ஸீஸ் கம்பெனி வந்து இவரை பார்த்து அவர்கிட்ட இருந்து கோல்டை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவர் அவங்க எல்லாரையும் ப்ரூச்சுவலாக கொள்வார். ப்ரூச்சுவலானா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பயங்கர ப்ரூச்சுவலாக கொள்வார். பட் அவர் வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் மட்டும்தான் படத்தோட கிளைமேக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு டைலாக் பேசுவார், லைக் ஐ வாண்ட் சம் பிக் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஏன் இவ்வளோ ப்ரூச்சுவலாக எல்லாரையும் கொள்றாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட பேக்ரவுண்ட் இப்படி, அவர் பேர் வந்து அட்டாமிக் ஆர்பி, அவர் வந்து லைக் ஒரு ஃபினிஷ் சோல்ஜர் ஜென்ரல், அவர் வந்து இத்தனை ரஷ்யன்ஸை கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து எதையோ எடுத்துட்டனால. பட் அவர்கிட்ட இருந்து எதை எடுத்தாங்க, அது அவர் எதனால இப்படிலாம் ப்ரூச்சுவலாக கொள்றாரு, மோர் தென் 300 சோல்ஜர்ஸ்னு அதில் கணக்கு சொல்லுவாங்க. பட் அதுக்கு மேலேயே இருக்கும், ஏன்னா நாட்ஸீஸ் அதில் கணக்கு வர மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு வச்சாரு அப்படின்றது தான், அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் செகண்ட் பார்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து அது எல்லாத்தையும் எடுத்தது யாரு, அது என்ன காரணம், அந்த எடுத்தவனை இவர் பார்த்தாரா அப்படின்றது தான் சிசு 2ஓட கதை. இட்ஸ் அ ஆர்-ரேட்டட், லைக் அடல்ட்ரேட்டட் மூவி. ஸோ அதனால குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க, குழந்தைங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் பயங்கரமாக ரத்தம் தாறுமாறாக தெரியுது. ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் இதுவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. லைக் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன சீன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு நார்மல் மேன் ட்ரக்கில் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து 2 ஃபைட்டர் ஜெட், வேர்ல்டு வார் ஃபைட்டர் ஜெட் வந்து அவரை கொல்றதுக்கு வருது. ஒரு நார்மல் மேனால் அந்த 2 ஃபைட்டர் ஜெட்டை வெறும் லாரியில் போயிட்டுருக்காரு. ஹி டசன்ட் ஹேவ் எனி ஆர்ம்ஸ் ஆர் மிசைல்ஸ் ஆர் சம்திங். பட் அவர் அந்த 2 ஃபைட்டர் ஜெட்ஸையும், வேர்ல்டு வார் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறவங்க அவங்கள வந்து எப்படி ஏமாற்றிட்டு அந்த 2 ஃபைட்டர் ஜெட்டையும் முடிகிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு பார்ட்டாக வரும், சீனில் ஒரு சாப்டராக வரும். ஸோ அது இல்லாமல் ஹீ இஸ் இம்மார்டல், ஹீ இஸ் லைக் அ கோஸ்ட், ஹீ இஸ் லைக் ஒரு ஜான்விக்கு வந்து ரஷ்யன் ஃபாதர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும், ரூட்டா, அது மாதிரி தான் தலைவர் இருப்பாப்ல. ஸோ படத்தை போய் பாருங்கள். படம் தாறுமாறாக இருக்குது. கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்டு மூவி தான். ஜஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் தான். ஸோ நல்ல தியேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் போய் அந்த படத்தை பாருங்கள். சிசு த ரோட் டு ரிவெஞ்ச் இஸ் கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசி